நீங்க ஃப்ரெஷரா ரிப்பீட்டரா? ரிப்பீட்டர். எப்படி இருந்தது பேப்பர்? பாட்னி ஜுவாலஜி ஈஸியா இருந்துச்சு. ஓகே. பிசிக்ஸ் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. லென்த்தியா இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் ஈஸியா இருந்துச்சு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா இருந்தது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டஃபா அந்த மாதிரி. ஓகே. பயாலஜில இருந்து என்சிஆர்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருந்தாங்களா இல்ல அவுட் ஆஃப் என்சிஆர் இருந்ததா? என்சிஆர்ல மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம செக்ஷன் ஏ செக்ஷன் பி அதுல டெலிட்டட் சிலபஸ் இருந்ததுல இந்த இருக்கிற சிலபஸ்ல இருந்தா இல்ல ரெடியூஸ்டு சிலபஸ்ல இருந்து ஏதாவது ரிமூவ்டு சிலபஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க? இல்ல ரிமூவ் சிலபஸ்ல இருந்து எதுவும் கேட்கல. டைரக்டா கான்செப்ட்ல இருந்து எல்லாமே கேட்டிருந்தாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில அப்படிதானா? எல்லாத்துலயும் அப்படிதான். ஓகே. எல்லாமே இந்த இருக்கிற சிலபஸ்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகே. பிசிக்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க? பிசிக்ஸ் 50-50 not bad. ஓகே. கெமிஸ்ட்ரி ஈஸியா தான் இருக்கு. ஓகே. ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 450 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரிங்க சார். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. போன டைமோட இந்த டைம் பேப்பர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. பிசிக்ஸ் பேப்பர். ஓகே. ஜூ பேப்பர் வாஸ் சோ ஈஸி. 10-20 மினிட்ஸ்ல நான் முடிச்சிட்டேன் ஷேடிங்கோட. சமப்பா. பாட்னி பேப்பரும் ஓகே ஃபைன் பேப்பர் தான். ரெண்டுமே எல்லாமே ஒரே அளவுக்கு ஈஸியா தானே இருந்துச்சு. நான் பிசிக்ஸ்ல சொல்ல போனா ரொம்ப ஸ்லோ. ஸோ அதனால அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஃபைன் பேப்பர். ஆனா அதுலயும் 100 எடுக்கலாம் ஈஸியா. என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ பாத்துருந்தியா? பாத்துருந்தேன். அதுல இருந்து வந்துருந்துச்சு. நான் சரி. ஆல் தி பெஸ்ட். थैंक यू. எவ்வளவு எக்ஸ்பெக்ட் அப்படி சொல்றீங்க? அப்படியே थैंक யூ பா. உங்க பேரு? தரணீஸ்வரன். ரிப்பீட்டரா நீங்க ஃப்ரெஷரா? இல்ல ப்ரிப்பேர் தான் ஃப்ரெஷருங்களா? ஓகே. எப்படி இருந்தது பேப்பர்? ஓவரால் டிஃபிகல்ட்டி என்ன? இல்ல பயாலஜி ஈஸியா இருந்தது. ஓகே. கெமிஸ்ட்ரி மீடியமா இருந்தது. பிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. பிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. பயாலஜி வந்து இந்த ரிமூவ்டு சிலபஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்களா இல்ல ஆக்சுவலா என்ன சிலபஸ்ல இருந்தது? என்ன சிலபஸ் தான் அதான். அந்த புதுசா டாபிக்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்களே அந்த காக்ரோச் அந்த மாதிரிலாம் அதுல இருந்துலாம் கேள்வி இருந்தது. காக்ரோச்ல இருந்து இருந்தது. ஃப்ராக்ல இருந்து. ஓகே. ஃப்ராக்ல இருந்து கேட்கல. கெமிஸ்ட்ரி எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. எவ்வளவு ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சரி. ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நல்லா ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நல்லா ரிப்பீட்டரா? ஃப்ரெஷர். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க வந்து கோச்சிங் ஃபுல் எக்ஸ்டென்சிவா போயிருந்தீங்களா லைட்டா படிச்சிருந்தீங்களா? ஓகேவா? ஓகே ப்ரோ. வீட்லயே. ஓகே. பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்க கம்பேர் பண்றப்போ போன வருஷத்துக்கு நீங்க பேப்பர்லாம் பாத்துறீங்களா? இல்ல நான் செல்ஃபா 12th புக்ஸ் இருக்குது மட்டும் தான் படிச்சேன். ஓகே. சோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எது டிஃபிகல்ட்டா இருந்தது நினைக்கிறீங்க? பயாலஜி ஓகேவா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி கொஞ்சம், பிசிக்ஸ் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ஏதாவது ரிப்பீட் ஆனதா இல்ல ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் ஏதாவது பாத்துறீங்களா? ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயருக்கு ஃபைனலி இத்தனை நாள் நீங்க காத்துட்டு இருந்த நீட் 2024 எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஐ ஹோப் சோ இப்போ நீங்க எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாம் வீட்டுக்கு சேஃபா போய் ரீச் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு மொமெண்ட்ல இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் பேச நினைச்சேன். உங்களோட நீட் எக்ஸாம் ரொம்ப நல்லா போயிருக்கலாம். இன்கேஸ் நீங்க நினைச்ச மாதிரி நீட் எக்ஸாம் இந்த வருஷம் நடக்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு நீங்க படிச்ச क्वेश्चंस வராம இருந்திருக்கலாம். நீங்க நினைச்ச மார்க்ஸ் எடுக்க முடியாம போயிருக்கலாம். பேப்பர் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கலாம். சோ உங்களுக்கு பேப்பர் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. சரி, நீங்க இன்கேஸ் உங்களுக்கு பேப்பர் ஒழுங்கா போலன்னா அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, ஏதாவது கோச்சிங் ஜாயின் பண்ணணுமா வேணாமா, இல்ல நீட்டை விட்டுட்டு வேற ஸ்ட்ரீமுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டெசிஷனுமே இன்னைக்கு எடுக்காதீங்க கைஸ். நிஜமா இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தா பேரண்ட்ஸோட சேர்ந்து இந்த வீடியோ பாருங்க. ஒரே நிமிஷம், இந்த மட்டும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். இந்த பேரண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். உங்களோட சன்னா இருந்தா நான் கேட்டுக்கிறேன். நானும் நீட் எக்ஸாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருக்கேன். இப்போ நான் ஃபைனல் இயர் MBBS முடிச்சுட்டேன். ஸோ ஒரு ரெக்வஸ்டா நீட் ஆஸ்பிரன்ட் சைட்ல இருந்து நான் ஒன்று கேட்கறேன். கண்டிப்பா உங்க பையனோ பொண்ணோ இந்த நீட் எக்ஸாம்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கடந்த 1 மாசமா 2 மாசமா இல்ல ரிப்பீட்டரா இருந்தாங்கன்னா 1 வருஷமா நிறைய டஃப் டைம்ஸ் பார்த்திருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஒரு சில பேரால டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்க முடியும், ஒரு சில பேரால ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்லோவா படிச்சு வருவாங்க. இந்த நீட் எக்ஸாம்ல 1 இயர் 2 இயர் டிராப் பண்ணி படிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க பையனோ பொண்ணோ நீட் தான் என்னோட ஃபியூச்சர், டாக்டர் தான் நான் கண்டிப்பா படிப்பேன், நான் டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமா இருக்காங்கன்னா நாம ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம். அவங்களுக்கு டைம் கொடுங்க. இந்த 1 or 2 days டைம்க்கு அப்புறமா அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை, உன்னோட தேவை என்ன, அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு 2-3 days கேப்க்கு அப்புறமா பொறுமையா டிஸ்கஸ் பண்ணுங்க ஃப்ரீயா. ஸோ அப்படி பண்றப்போ அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்ககிட்ட பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நீங்க பேசுனீங்கன்னா அவங்க ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவங்களே இப்ப ஆன்சர் கீ பார்க்கணுங்கிற பதட்டத்துல இருப்பாங்க, கட் ஆஃப் எப்படி இருக்குங்கிற ஒரு பயத்துல இருப்பாங்க. ஸோ பேப்பர் எப்படி போச்சுன்னு தெரியலன்னு ஒரு டவுட்ஃபுல்லா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களை எதுவுமே பண்ணாம ஸ்டேபிளா விட்டுருங்க. ஸோ 2-3 days கழிச்சு அவங்க கிட்ட பொறுமையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோவா பேசுங்க. 1 or 2 days அப்புறமா பேசுறப்போ கண்டிப்பா அவங்க கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ஸ்டேபிளா இருக்கும், நல்லா டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மொமெண்ட்ல சொல்லிக்க நினைச்சேன். ஸோ கைஸ்,
Now we come back to the NEET 2024 paper. So இந்த NEET 2024 paper என் கையில இப்போ இருக்கு. So இதோட difficulty level பத்தி பேச நினைச்சீங்கன்னா compared to NEET 2023, NEET 2023, NEET 2024 almost same difficulty இருக்க மாதிரி இருக்கு. லைட்டா இந்த NEET 2024 கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஸோ இதை சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சு பார்த்தோம்னா டாக்கிங் அபவுட் பிசிக்ஸ்ல பாக்குறப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணி நான் பார்த்த வரைக்கும் பேப்பரை ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கு. கண்டிப்பா போனா ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தா ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஒரு 3-4 கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஆவரேஜ் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டில இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, நிறைய சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு, இதுல போனஸ் மார்க்ஸ் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பிசிக்ஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் செக்ஷன் ஏல ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டாபிக் வந்து சிலபஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டதா சொல்லி என்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை செக்ஷன் ஏல வேற கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரெடியூஸ்டு சிலபஸ் ரிமூவ்டு சிலபஸ் செக்ஷன் பில கேட்டா கூட ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா செக்ஷன் ஏலயே அந்த ரிமூவ்டு சிலபஸ்ல இருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கனால நிறைய பேர் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டாபிக்ல இருந்து கேட்ட கொஸ்டினுக்கு +4 மார்க்ஸ் போனஸ் வர சான்ஸ் இருக்கு நான் ஃபீல் பண்றேன். என்ன நடக்க போறாங்கன்னு தெரியல, என்டி எப்படி டிசைட் பண்றாங்க நம்ம பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் பிசிக்ஸ். டாக்கிங் அபவுட் பயாலஜி பாட்னி ஜுவாலஜி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜுவாலஜி ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. பேப்பர் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுத்தல. ஆனா பாட்னி அந்த அதர் ஹேண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரிலேட்டிவ்லி டு ஜுவாலஜி ஓவரால் பேப்பர் ஆஃப் பயாலஜி ஈஸி தான். ஆனா ஜுவாலஜியோட கம்பேர் பண்றப்ப லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லென்த்தியா இருந்திருக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும். அவுட் ஆஃப் என்சிஆர்டி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் புது சிலபஸ்ல இருந்து இந்த காக்ரோச்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு ஒரு பையன் சொன்னா, அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாமே தான் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அவுட் ஆஃப் என்சிஆர்டி கேட்கல, புது சிலபஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் ஓகே. டாக்கிங் அபவுட் கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக்ல இருந்து ஆர்கானிக்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு நான் ஃபீல் பண்றேன், நான் பேப்பர் பார்த்த வரைக்குமே. அண்ட் மோர் ஆர் லெஸ் ஒரு ஈஸி டு ஆவரேஜ் லெவல் ஆஃப் பேப்பர்ங்கிற மாதிரி இருந்தது. மோர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ்ல இருந்து திரும்ப நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் என்சிஆர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேகமா. ஸோ ஓவரால் டிஃபிகல்ட்டி ஆஃப் த கெமிஸ்ட்ரி பேப்பர் இஸ் ஒரு ஈஸி டு ஆவரேஜ் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. சோ இதுவும் 2023 நீட்டும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அதை விட பிசிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் டாக்கிங் அபவுட் மை ப்ரெடிக்ஷன்ஸ் கைஸ், வெரி ஹாப்பி. ஐ ஹோப் சோ நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பண்ண பசங்க கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு. பிசிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20 கொஸ்டினுக்கு மேல ஒரு 30 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்திருந்தது. நான் எக்ஸாக்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு போடுவேன். அது மேபி அடுத்து வரப்போற நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஒரு 30 கொஸ்டின்ஸ் மேல நீட்டா இந்த பிசிக்ஸ்ல இருந்து யாராவது கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ், நான் இப்போ ரீசெண்டா சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் கூட அப்படியே வந்திருந்தது. இந்த வெர்னியர் கேலிப்பர் இருந்தது, அந்த ஸ்க்ரூ. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இன்னைக்கு ஆப்ல லைவ் இருக்கு, நைட் வந்து ரீச் பண்ணிக்கோங்க, லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஓகே, லாஜிக் கேட்ஸ் கேட்டிருந்தாங்க, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருந்தாங்க, யங்ஸ் மாடலர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டிபிக்கல் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஹியர். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இந்த கிராஷ் கோர்ஸ்ல இருக்கிறவங்க, பிசிக்ஸ் ஃபுல் கோர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கிறவங்க லைவ் இருக்கு, லைவ் டிஸ்கஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் கைஸ் ஃபைனலி டு யுவர் ரெக்வஸ்ட், ஸோ உங்களோட நீட் 2024 பேப்பருக்கான ஆன்சர் கீ என்னோட டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ்ல அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கேன். டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆன்சர் கீ நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லா இன்ஸ்டிடியூட்ஸோட பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணி அதுல போட்டு வச்சிருக்கேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணி நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் கட் ஆஃப் கைஸ், கண்டிப்பா கட் ஆஃப் பத்தி யாராலையும் இப்ப ப்ராப்பரா சொல்ல முடியாது. பட் டு மை திங், போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால, கொஞ்சோண்டு டிஃபிகல்ட்டா இருக்கனால மேபி ஒரு 2-3 மார்க்ஸ் கட் ஆஃப் குறைய சான்சஸ் இருக்கு. பட் ஷோரா தெரியாது என்ன பண்ண போறாங்கன்னு. நிறைய பேர்கிட்ட கேட்டு நிறைய பேரோட டிஃபிகல்ட்டி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் குறைய சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் பொறுத்தா நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியும். மேபி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா ஐ வில் கிவ் யூ அக்யூரேட் கட் ஆஃப் கைஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் பேச நினைச்சேன். ஸோ யாரா இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க,
ப்ளீஸ் டேக் சம் டேஸ் டு ரிலாக்ஸ், சில் அவுட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்ஸோ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. லைஃப் இதோட நிக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டேன், இப்போ இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் இருக்கு. நான் இந்த சைட்ல இருந்து பேசுறேன். எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. எம்பிபிஎஸ் இல்லாம நிறைய ஃபீல்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இங்க வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வரணும். அதுவும் இங்க வந்தா எல்லாமே ஸ்மூத்தரா போகணும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப கஷ்டமான பாதைகள்லாம் இங்க தாண்டி வர வேண்டியது இருக்கு. எனக்கு புரியுது, இது மட்டும்தான் ஃபீல்டு கிடையாது. இன்னும் நிறைய ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஹாப்பியாகவும் சக்சஸ்ஃபுல்லாவும் அவங்க லைஃப்ல இருக்காங்க. ஸோ இது எடுத்தா மட்டும்தான் சூப்பர், நான் எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பையனோ நல்ல பொண்ணு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க சந்தோஷமா இருந்தா அது அவங்களுக்கு அதுவே போதும். ஸோ எந்த ஃபீல்டு எடுத்து வேணா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி டாக்டர் தான் ஆவா நினைக்கிறீங்கன்னா, இன்கேஸ் இந்த நீட் எக்ஸாம் உங்களுக்கு ஒழுங்கா போலனா யூ டேக் எ சான்ஸ். கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் டாக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை, நான் லைஃப்ல ஹாப்பியா இருந்தா போதும், ஒரு நல்ல ஜாப்ல இருந்தா போதும், நான் ரொம்ப லைஃபை லீட் பண்ணா போதும்னா யூ ஹாவ் அதர் ஆப்ஷன்ஸ் டு. நீங்க கண்டிப்பா அதர் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். இங்க இருந்தாவும் அவசியம் இல்லை. இந்த ப்ரெஷர்ல எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. எந்த டெசிஷன் இருந்தாலும் சரி இன்னைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். இதை பத்தி நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ வில் டேக் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா நம்ம யூடியூப் சேனல் லைவ் வர இதை பத்தி ஒரு சில முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் பேச வேண்டியது இருக்கு. வாட் இஸ் த கெரியர் ஆஃப்டர் எம்பிபிஎஸ், அப்புறமா இந்த நீட்டுக்கு அப்புறம் வாட் ஆர் த அதர் ஆப்ஷன்ஸ்ங்கிறத நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுற ஒரு லைவ் டிஸ்கஷன் மாதிரி பேசுறேன். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். regardless of your results, take a break and chill down, relax. Okay, so it's me Sudarshan, just completed my final year MBBS in Government Erode Medical College, Tamil Nadu, cracked NEET 2019 as a fresher without coaching. So this is my YouTube channel. என்னோட சேனல்ல நீட் எக்ஸாம்க்காக சொல்லி கொடுக்கறது கைடன்ஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படிலாம் படிக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்க நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர், தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப்.